தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பெயரில் ஆமேன். அன்பான இறை மக்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த 2020 ஆண்டின் 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். குறிப்பாக இந்த ஆண்டு பல்வேறு நிலைகளிலே நாம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் அவற்றினூடே கடவுள் நம்மோடு இருந்து தம்முடைய பிரசன்னத்தை தந்து நம்மை தொடர்ந்து தாங்கி நம்மை ஆதரித்து பலப்படுத்தி வந்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கடவுளுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அதில் குறிப்பாக இந்த மாதத்திற்குரிய வாக்குதத்த வசனம் என்ன, நம்ம வாக்குதத்த ஆராதனையை நடத்த முடியவில்லை. ஆகவே இந்த 2ஆம் தேதி ஆராதனையோடு சேர்த்து இந்த வாக்குதத்த வசனத்தை உங்களோடு சொல்லி இந்த ஆராதனையை துவங்க விரும்புகிறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 55:3. எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். ஆகவே இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்திலே கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். உங்களோடு ஒரு உடன்படிக்கையை செய்வேன். தாவீதோடு காட்டிய அந்த பேரன்பை உங்களுக்கும் நான் காட்டுவேன் என்று சொல்லுகின்றார். இந்த உறுதியோடு ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தரை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலைகளில் 260வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 260. ஆராதனை முறைமையை நாம் தொடர்ந்து பின்பற்றுவோம். ஒரு சில பகுதிகளை மட்டும் பின்பற்ற உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திருவிருந்து ஆராதனை முறைமை பக்கம் 5. நாம் நின்றவாறே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால்
எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியள்ள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சேர்ந்து சொல்வோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். பக்கம் 6. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய திருவசனங்களை கேட்கவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆகவே உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடைய உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மணந்து விரும்புகிற யாவருக்கும் அழப்படுகிற கிருபை நிறைந்த அழ்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அள்ளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்போம். அது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 துவங்கி இருக்கின்ற பகுதி. மத்தேயு 7 24 முதல் 29 வரை. ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது.
நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்தது, ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடும் அவர்களுக்கு அவர் கற்பித்தார் என்றார் என்பதே. கிறிஸ்துவே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இறையியல் கல்வி ஞாயிறு. ஆகவே இறை மக்களை இறைப்பணிக்கு ஆயத்தப்படுத்துவது என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தியாலஜிக்கல் எஜுகேஷன் எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பின் அடிப்படையிலே 3 திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 6 1 முதல் 17, எபேசியர் 4 7 முதல் 16, மத்தேயு 7 24 முதல் 29 ஆகிய பகுதிகள். அந்த அடிப்படையிலே ஒரு சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். அதில் குறிப்பாக இறையியல் கல்வி என்பது ஒவ்வொரு இறைமகனுக்கும் மிக மிக அவசியமான ஒன்று. இறையியல் கல்வி என்பது கடவுளை குறித்து அறிந்து கொள்வது, கடவுள் மனுக்குலத்திற்கு கொடுக்கின்ற நீதி நியாயங்கள் கட்டளைகள் இவற்றை நாம் அறிந்து கொள்வது, அதே போன்று அதற்கேற்றாற் போல கடவுளுக்கு நம்மை அர்ப்பணித்து இந்த உலகத்திலே வாழ்வது, இதெல்லாம் இறையியல் கல்வியிலே மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையிலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற உறவு இங்கே அதிகமாக போற்றப்படுகிறது. அதே போன்று மனிதருக்கும் மனிதருக்கும் இருக்கின்ற உறவு மிக மிக முக்கியமானது. கடவுள் மனிதனுக்காக படைத்த இயற்கை, ஆகவே மனிதனுக்கும் இயற்கைக்கும் இருக்கின்ற உறவு மிக மிக இன்றியமையாதது. அந்த அடிப்படையிலே தான் ஒரு சில உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் கடவுளோடு தனக்கு இருக்கின்ற உறவையும் அன்பையும் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டு கடவுளுக்குரிய அன்பிலும் உறவிலும் அவருக்கு ஏற்புடையவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கின்றார். அதை தான் இன்றைக்கி நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற உபாகம புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இஸ்ரவேலே, அவற்றிற்கு செவிகொடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பெற்று மென்மேலும் பெருகுவாய். இஸ்ரவேலே, செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும், உன் முழு
கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும்போதும் உன் வழிப்பயணத்தின் போதும் நீ படுக்கும்போதும் எப்பொழுதும் அவற்றை பற்றி பேசு. ஆகவே அன்பான இறை மக்களே, இறையியல் கல்வியின் முக்கியத்துவம் என்பது கடவுளை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்வது, அவருக்குரிய அந்த பக்தியிலும் விசுவாசத்திலும் நம்மை அதிகமாக வளர்த்து கொள்வது, ஆண்டவரிடத்தில் பேரன்பு காட்டுவது, அதை முழுமையாக காட்டுவது. ஆகவே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு ஆண்டவரை நேசிப்பது, இது இறையியல் கல்வியின் மிக மிக முக்கியமான அம்சமாகும். ஆகவே இதை நம்ம நேசிப்பது மட்டுமல்ல, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவற்றை நாம் கற்றுத்தருவது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், குறிப்பாக இறை உறவிலே, இறை அன்பிலே, இறை நீதியிலே, இறை சேவையிலே நம்ம குடும்பமாக அல்லது உறவுகளாக, திருச்சபையாக நாம் இணைந்து வளர வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு மிக அருமையாக சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே இவற்றை நாம் செய்ய கடமைப்பட்டவர்கள். அதோடு மட்டுமல்ல, இவற்றிற்கு நாம் கீழ்ப்படியவும் கடமைப்பட்டவர்கள். ஆகவே இதன்படி நாம் செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை குறித்த ஒரு எச்சரிப்பையும் அடுத்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அன்பான இறை மக்களே, இந்த நாளிலே கடவுளுக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவு எந்த நிலையிலே இருக்கிறது, கடவுளுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இருக்கின்ற உறவு எப்படி இருக்கிறது, கடவுளுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கின்ற உறவு எப்படி இருக்கிறது, அதே போன்று கடவுளுக்கும் இன்றைக்கு இருக்கிற திருச்சபைக்கும் உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது மிக சிறப்பு. இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வு மேம்பட வேண்டுமென்றால் அவன் கடவுளோடு இருக்கின்ற அந்த உறவை நாளுக்கு நாள் அதிகமாக வளர்த்து கொண்டு கடவுளை நேசிக்கவும், கடவுளுக்கு கீழ்ப்படியவும், கடவுளுடைய திருவுள சித்தத்தின்படி நம்ம எல்லாவற்றையும் செய்யவும் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுளோடு நமக்கு இருக்கின்ற உறவிலே நாம் அதிகமாக வளர முடியும். அதே போன்று குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது உறவுகள் மிக மிக இன்றியமையாதது. அதில் குறிப்பாக இறைமக்களுக்கு நற்காரியங்களை போதிக்கவும், அவர்களை சிறப்பான வழியில் நடத்தவும், கடவுளை பற்றிய அறிவை மற்றவர்களுக்கு புகட்டவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை தான் நம்ம இந்த எபேசியர் பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அதில் குறிப்பாக இந்த பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற உண்மை என்னவென்றால், அதாவது 7வது வசனம், கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் தான் அவர் உயரே ஏறி சென்றார். அப்பொழுது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார், மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று இந்த வசனம் மிக அருமையாக சுட்டிக்காட்டி, மனிதர்களுடைய மேம்பாட்டிற்காக, இறைமக்களுடைய நலனுக்காக இங்கே ஊழியங்கள் பலவிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு உண்மையை இங்கே எடுத்து எழும்புகிறார். அதில் 11வது வசனம் எப்படி சொல்லுகிறது, அவரே சிலரை திருத்தூதுவராகவும், சிலரை இறைவாக்கினராகவும், வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும், ஆயர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும், கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சக மனிதர்களுடைய உறவு மேம்பட வேண்டுமென்றால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியங்கள் மிக சிறப்பாக இருக்க வேண்டும்.
அப்போஸ்தல ஊழியம், போதக ஊழியம், ஆயர்பணி ஊழியம், இப்படி பல்வேறு ஊழியங்களை கடவுள் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், மக்கள் கடவுளுக்குரிய பக்தியிலே, விசுவாசத்திலே தங்களை அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த ஊழியங்கள் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கும் இந்த நற்செய்தி பணி ஊழியத்தை நாம் அதிகமாக எடுத்து நாம் பயன்படுத்த விழைகின்றோம். அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், அதாவது இறைமக்கள் கடவுளுக்குரிய அன்பிலும் உறவிலும் மனித உறவிலும் நீதி, நியாயம் மற்றும் மனிதர்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவை, இந்த மனப்பான்மைகளை நாம் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவுமே கடவுள் இப்படிப்பட்ட ஊழியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை நம்ம மிக சிறப்பாகவும் அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயந்தும் இதை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதுதான் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்பின் அடிப்படையிலே உண்மையை பேச வேண்டும், தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலும் வளர வேண்டும் என்று மிக அருமையாக சுட்டிக்காட்டி அங்கே சொல்லுகின்றார். ஒவ்வொரு உறுப்பும் தனக்கே குறிக்கப்பட்ட பணியை செய்வதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பினால் கட்டமைப்பு பெற்று வளர்ச்சி அடைகிறது. ஆகவே இந்த உறவை நாம் வளர்த்து கொள்ளுதல் மிக சிறப்பு. ஆகவே சர்வீஸ் டு காட் இஸ் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி. அந்த அடிப்படையிலே நாம் கடவுளுக்கு பணி செய்வது என்பது மனுக்குலத்திற்கு பணி செய்வது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதை தான் கடவுள் நம்மிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கின்றார். அடுத்தது 3வது பகுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி நூல். இது நாம் அனைவரும் அறிந்த ஒரு பகுதி. என இது இருவகையான அடித்தளங்களை குறித்து இந்த பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஒன்று, கற்பாறையின் மீது வீட்டை கட்டிய புத்திசாலி, மணல் மீது வீட்டை கட்டிய ஒரு மனிதன். இந்த 2 நிலைகளை மிக அருமையாக ஆண்டவர் இங்கே விளக்குகின்றார். ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு போராட்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பல நேரங்களிலே வேதனைகள் உண்டு. ஆனால் இவையெல்லாம் ஒரு மனிதனை தாக்க முற்படுகின்ற பொழுது அவன் எந்த அளவிற்கு கடவுளுடைய திருவசனங்களின் மீது தன்னுடைய வாழ்வை கட்டி எழுப்புகின்றான் என்பதை பொறுத்துதான் அவனுடைய வாழ்வு உண்மையிலேயே நிலைத்திருக்குமா அல்லது அழிந்து போகுமா என்ற ஒரு நிலை இங்கே மிக அருமையாக சுட்டிக்காட்டப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய இந்த வாழ்வை எப்படி கட்டி இருக்கிறோம் அப்படின்றது மிக சிறப்பான ஒன்று. என்ன ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த 26வது வசனத்திலே, நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்தது, ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, இந்த உலக வாழ்விலே காற்று, மழை, பெருவெள்ளம், இப்படி பல்வேறு விதமான கொந்தளிப்புகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற இறையியல் கல்வி என்பது மிக மிக இன்றியமையாதது. நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற கடவுளை பற்றிய அறிவு நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. நாம் சிறப்பாக இவற்றிலே தேர்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நம்மிலே அதிகமாக வளர்த்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். ஒருவேளை அப்படி இந்த நம்பிக்கை, விசுவாசம்,
கடவுளுக்குரிய அறிவு இவற்றை நாம் சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வீடு உண்மையிலேயே இந்த உலகத்திலே அழிந்து போகும் என்பதை மிக அருமையாக எடுத்துரைக்கின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு இறையியல் கல்வி, ஆகவே குறிப்பாக நம்முடைய திருச்சபை அன்பர்கள் அனைவருமே ஆண்டவருக்குரிய பக்தியிலே, விசுவாசத்திலே, ஆண்டவருடைய திருவசனங்களிலே நாம் வளர்ந்து பெறுக உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கடவுளுக்குரிய அன்பிலும் உறவிலும் அதே போன்று சக மனித உறவுகளிலும் நாம் வளர்ந்து இயற்கையோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அன்புறவிலும் ஐக்கியத்திலும் வளர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கடவுள் அதற்கு நமக்கு துணை செய்வார், தம்முடைய ஞானத்தை நமக்கு தருவார். இந்த உலகத்தில் எவ்வளவுதான் கஷ்டங்களும் போராட்டங்களும் வேதனைகளும் வந்தாலும் அவற்றினூடே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக சாட்சி பகிர்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அன்பான இறைமக்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய பேரழின்படி இந்த காலங்களிலே அடியேன் கொரோனாவாலே பாதிக்கப்பட்டு கடவுள் துணை கொண்டு அவருடைய ஆற்றல் கொண்டு இதையெல்லாம் மேற்கொண்டு வெற்றி பெற்று மீண்டுமாக வீடு திரும்புவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுக்கு நான் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, திருச்சபையாராகிய நீங்கள் எனக்காகவும் குடும்பத்திற்காகவும் அதிகமாக ஜெபித்தீர்கள். ஆகவே உங்களுக்கும் இந்த நேரத்திலே நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருவேளை இது ஒரு கசப்பான அனுபவம் கூட இருந்தாலும் இந்த கசப்பான அனுபவங்களினூடே ஆண்டவருடைய வல்லமையை பெற்று இப்படிப்பட்ட அனுபவங்களிலே வாழ்கின்ற மக்களுக்கு தைரியத்தையும் அதே நேரத்தில் அவர்களுக்கு கடவுளுடைய கிருபையையும் நம்பிக்கையையும் மிக அருமையாக எடுத்துரைப்பதற்கு கடவுள் அடியேனை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி இருக்கிறார் என்பதை எண்ணி நான் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்த, எங்களுக்காக அதிகமாக ஜெபத்திலே காத்திருந்து விசாரித்த அனைவருக்கும் மீண்டுமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் பிறந்த நாள் காணும் அன்பர்கள் பெயர்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு நிறைவான அருளையும் ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் தந்து அவர்களை வழி நடத்துவாராக. ஆமென். இந்த வாரம் பிறந்த நாள் காணும் அன்பர்கள் 2 ஆகஸ்ட் செல்வன் ஆர் அபிஷ்ரா, சன் ஆஃப் மிஸ்டர் எச் ரவிச்சந்திர ராஜ்குமார். 2 ஆகஸ்ட் செல்வன் எம் பிரவீன், சன் ஆஃப் மிஸ்டர் கே மாணிக்கம். 3 ஆகஸ்ட் திரு விபி ஷாம் கிரீன். 4 ஆகஸ்ட் செல்வன் பி டெஃப்ரின் ஆஸ்டின், சன் ஆஃப் மிஸ்டர் எஸ் பொன்ராஜ். 5 ஆகஸ்ட் செல்வி டி ஜெசிந்த் சோனியா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் எஸ் தயாநிதி. 5 ஆகஸ்ட் செல்வன் ஏ ஜோ பால்சன்ராஜ், சன் ஆஃப் மிஸ்டர் பி அற்புராஜ். 5 ஆகஸ்ட் பி வித்யா. 6 ஆகஸ்ட் திரு பி பிர்லா போஸ். 6 ஆகஸ்ட் திரு பால் வெங்கடேசன்.
7th August செல்வி பி ஏஞ்சல் சாந்தி, 8th August திருமதி எஸ் புஷ்பம்மாள், 8th August திருமதி சோஃபியா ராஜேஷ்குமார். இந்த வாரம் பிறந்த நாள் காணும் நண்பர்களையும் திருமண நாள் காணும் தம்பதிகளையும் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். கடவுளின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் அவர்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். திருமண அறிக்கை. நமது சபை அங்கத்தினர்களான ரெவரன் எஸ்ஜேடி தர்மராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜே ஜேனட் ஜெய்சிலி அவர்களின் மகன் செல்வன் ரெவரன் டீக்கன் டி சைமன் சாமுவேல் என்பவரும், சிஎஸ்ஐ கடலூர் பாஸ்டரேட் சென்ட் ஜான்ஸ் சர்ச் அங்கத்தினர்களான திரு ஜே பிரசாத் சாமுவேல் அண்ட் மிஸ்ஸஸ் ஷீலா அவர்களின் மகள் செல்வி பி ஆனி ஜெயப்ரீத்தி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களையும் இந்த திருமணத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான தடையோ காரணமோ உண்டென உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை சபை ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. நமது சபை அங்கத்தினர்களான திரு டி ஜான் நிக்சன் அண்ட் திருமதி ஜே எஸ்தர் ஞானசெல்வி அவர்களின் மகள் செல்வி டாக்டர் வெனிட் ரோஸ் என்பவரும், சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயசிஸ் சிஎஸ்ஐ பாலூர் சர்ச் அங்கத்தினர்களான திரு எஸ் சந்தோஷம் அண்ட் திருமதி எஸ் தேவநேசம் லேட் அவர்களின் மகன் செல்வன் டாக்டர் கிரேஸ்லின் எஸ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை தூய திருமணத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உண்டென உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை சபை ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. நமது சபை அங்கத்தினர்களான காலஞ்சென்ற திரு டி பால்ராஜ், காலஞ்சென்ற திருமதி அதிசயமணி அவர்களின் மகன் செல்வன் பி மில்டன் என்பவரும், சிஎஸ்ஐ இம்மானுவேல் சர்ச் கோயம்புத்தூர் அங்கத்தினர்களான திரு பி இம்மானுவேல் அண்ட் திருமதி ஜெனோவா ஜபத்தங்கம் அவர்களின் மகள் செல்வி ஐ ஜெபா எலிசபெத் பொன்மொழி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை தூய திருமணத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உண்டென உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை சபை ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேளைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். உம்முடைய பேரர்களுக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. குறிப்பாக எங்கள் தூய ஆவியானவர் ஆலயத்திற்காக, ஆலய குடும்பங்களுக்காக, இன்னும் ஆண்டவரே மூத்த அங்கத்தினர்களுக்காக, பெரியவர்களுக்காக, வாலிபர்களுக்காக, சிறுவர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவரவருடைய நிலைமையிலே உமது பிள்ளைகளுக்கு நீர் துணையாயிருந்து உம்முடைய பாதுகாப்பை தந்து, பராமரிப்பை தந்து அவர்களை கரம் பிடித்து நடத்தி எழும். குறிப்பாக இந்த வாரத்திலே பிறந்த நாள் காணும் அன்பர்களை உம்முடைய திருக்கரங்களிலே படைக்கின்றோம். உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அவர்களை நீர் பலப்படுத்தும், அவர்களுக்கு உற்ற துணையாயிருந்து கண்ணின்மணியைப் போல காத்துக்கொள்ளும். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் அவர்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. அதே போன்று இந்த புதிய ஆண்டை நீர் கிருபையாக ஈவாக கூட்டி கொடுத்திருக்கிறீர்.
இந்த புதிய ஆண்டிலே நீர் அவர்களுக்கு துணையாயிருந்து உமது பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து நடத்தி அள்ளும். அதே போன்று இந்த கொரோனா காலங்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பாதுகாவலை தந்து பராமரிப்பை தந்து இந்த கொரோனா தாக்கங்களில் நின்று உமது பிள்ளைகளை விடுவித்து மகிழ்ச்சியோடு பாதுகாப்போடு உமக்குரிய பக்தியோடு விசுவாசத்தோடு உமது பிள்ளைகள் எப்பொழுதும் வளர்ந்து பெருகுவதற்கு நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கின்றோம். அதே போன்று திருமணத்திற்காக ஆயத்தப்படுகின்ற அன்பு பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக ரெவரண்ட் எஸ்டேடி தர்மராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெனட் ஜெய்சிலி அவர்களுடைய அன்பு மகன் ரெவரண்ட் டீக்கன் சைமன் சாமுவேல் அவர்களுக்காக, அவரோடு திருமணத்திலே இணையவிருக்கின்ற அன்பு மகள் பி ஆனி ஜெயப்ரீத்தி அவர்களுக்காக, அவர்களது அன்பு பெற்றோர் திரு ஜே பிரசாத் சாமுவேல், திருமதி ஷீலா அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளுடைய இந்த திருமணத்தை சிறப்பாக நடத்துவதற்கு நீர் கொடுத்த அனைத்து கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்றோடு 3 திருமண அறிக்கைகளை நாங்கள் வாசிப்பதற்கு கிருபை பாராட்டினீர். உம்முடைய பிரசன்னம் உமது பிள்ளைகளோடு இருந்து ஏற்ற நேரத்திலே அவர்களை திருமணத்திலே கணவனும் மனைவியுமாக இணைத்து உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய், அதே போன்று ஒரு சிறப்பான கிறிஸ்தவ இல்லறமாக, ஒரு ஊழியக்கார குடும்பமாக இவர்கள் திகழ்ந்து உமது அன்புக்கு சாட்சி பகர நீர் உதவி செய்யும். அதே போன்று எங்கள் திருச்சபையின் அங்கத்தினர்கள் திரு டி ஜான் நிக்சன், திருமதி ஜே எஸ்தர் ஞானசெல்வி அவர்களுக்காக, அவர்களது அன்பு மகள் டாக்டர் வெனிட் ரோஸ் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். அதே போன்று அவர்களுடைய வாழ்விலே நீர் போதுமானவராய் இருந்து அவர்களுக்கு நீர் கிருபையாக ஈவாக கூட்டி கொடுத்திருக்கின்ற இந்த ஆண்டவரே, ஒரு நல்ல துணைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடலூர், கன்னியாகுமரி, பாலூர் திருச்சபையின் அங்கத்தினர்கள் எஸ் சந்தோஷம், திருமதி தேவநேசம் லேட் அவர்களுடைய அன்பு மகன் டாக்டர் கிரேஸ்லின் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளை ஏற்ற நேரத்திலே நீர் திருமணத்திலே கணவனும் மனைவியுமாக இணைத்து உமது அன்பையும் உமது பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். விசேஷித்த கிருபை ஆண்டவரே அவர்களோடு இருக்கட்டும். இன்றைக்கு இவர்களுக்கு முதல் திருமண அறிக்கை வாசிப்பதற்கு உதவி செய்தீர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போன்று எங்கள் திருச்சபையின் அங்கத்தினர்கள் காலம் சென்ற திரு பால்ராஜ், திருமதி அதிசயமணி அவர்களுடைய அன்பு மகன் மில்டன் அவர்களுக்காக, அவரோடு திருமணத்திலே இணைவதற்கு சித்தம் கொண்டிருக்கின்ற அன்பு மகள் ஜெபா எலிசபெத் பொன்மொழி அவர்களுக்காக, அவரது அன்பு பெற்றோர் இமானுவேல், திருமதி ஜொஹானா ஜெபத்தங்கம் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இன்றைக்கு முதல் அறிக்கையை வாசிப்பதற்கு கிருபை பாராட்டினேன். ஏற்ற நேரத்திலே உமது பிள்ளைகளை திருமணத்திலே கணவனும் மனைவியுமாக இணைத்து உமது பேரன்பை அவர்களுக்கு காட்டி உமது கிருபையினாலே உமது பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தி அள்ளும். விசேஷித்த அருள் எங்கள் திருச்சபையோடும் திருச்சபை குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக கிருபையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் அனைவரும் சேர்ந்து புத்தெழுச்சி பாடல்களில் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்ற பாடலை பாடுவோம். தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் சத்திய பரிசைய கேடகமா என் நம்பிக்கையும் அவரே அவர் சத்திய பரிசைய கேடகமா என் நம்பிக்கையும் அவரே அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் நம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் ஆயிரம் 10,000 பேர்கள் உன் பக்கம் இருந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிறாது உன் தேவனும் தாபரமே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிறாது உன் தேவனும் தாபரமே அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் தேவனும் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார் உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார் உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்
கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். உம்முடைய பேரர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீரே ஆண்டவரே எங்களுக்கு துணையாக இருந்து இம்மட்டும் எங்களை கிருபையாக வழிநடத்தி வருகின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம். கொரோனாவின் தாக்கம் அதிகமாக இருக்கின்ற சூழ்நிலைகளிலும் உம்முடைய பாதுகாவலை தந்து பராமரிப்பை தந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பிறகும் ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு சாட்சியாக வாழ்வதற்கு எங்களை நீர் நிலைநிறுத்தி இருக்கின்ற தயவுக்காக உமக்கு நாங்கள் கூடாக்கூடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அதே போன்று எங்கள் திருச்சபையில் இன்னும் எத்தனையோ அன்பர்கள் கொரோனா தாக்கத்தினாலே கஷ்டப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் தந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து அவர்களை கிருபையாக வழி நடத்தியாலும். அதே போன்ற ஆண்டவரே மத்திய மாநில அரசுகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சி பிரயாசங்கள் பாடுகளுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும். மீண்டுமாக ஆண்டவரே எங்கள் திருச்சபையும் திருச்சபை குடும்பங்களையும் உம்முடைய திருக்கரங்களில் படைக்கிறோம். எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லோருக்கும் துணையாயிருந்து உமது பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே இந்த காலங்களிலே நீரே உமது பிள்ளைகளுக்கு உம்முடைய பாதுகாவலை பராமரிப்பை தந்து அன்பை தந்து உமக்குரிய பக்தியிலும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வளர்ந்து பெறுக. சக மனித உறவுகளிலே எப்பொழுதும் வளர்ந்து பெறுக. அதே போன்று மனிதர்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற இயற்கையோடு எங்கள் அன்புறவை நாங்கள் அதிகமாக வளர்த்து கொண்டு இவற்றையெல்லாம் உம்முடைய விடுதலை நோக்கத்திலே கொண்டு செல்லுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து சான்று பகர நீர் உதவி செய்வீராக. கிருபையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் என்று ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். இறையாசியை பெற்றுக்கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அன்பிலும் அறிவிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வர கடவோம். ஆமேன்.